கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் இயேசு நினைதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த காலைக்கு அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்துன்னு சொன்னா, மத்தேயு 6:1. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை போல நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நன்மை செய்யும் பொழுது அல்லது காணிக்கை செலுத்தும் பொழுதோ அல்லது யாருக்காவது உதவி செய்யும் பொழுதோ அதில் யாரும் பார்த்து விடக்கூடாது என்று நம்ம அதிக ஜாக்கிரதையா இருப்போம். ஆனா இன்னொரு வகையா என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அவற்றை யாராவது பார்க்க வேண்டுமே என்ற எண்ணம் இல்லாதிருந்தாலே என்னது, அது ரொம்ப நமக்கு தாராளமாக அல்லது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏன் சொன்னா, நம்ம பலரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, யாருக்காவது உதவி, எனக்கு ஒரு நண்பர் தெரியும், அவர் எப்படி இருந்துச்சுன்னா, யாருக்காவது உதவி செய்யறாருன்னு சொன்னா அவர் போய் தனியா அல்லது தெரியாமலே யாருக்கு மூலமாக கொடுத்து என்ன பேரை சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. ஒரு 10-15 பேர் அழைப்பார், வாங்க கூட வாங்க, நம்ம போய் இவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு உதவி செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கணும்னா, நமக்கு வலது கை செய்த இடது கை செய்த வலது கைக்கும் தெரியாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்க சொல்றாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்கணும். இது ஒரு நான் நன்மை செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதுலயும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்ல நான் காணிக்கை கொடுக்குறேன் அல்லது நான் பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யறது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட போதகர் என்ன செய்வார்னு சொன்னா, ஒரு பணக்கார வீட்டுக்கு அடிக்கடிக்கு போவாரு. அவர் போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 15-20 பேரையாவது கூட கூட்டு போவாராம். அப்ப எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன இவர் நம்ம வீட்டுக்குலாம் வந்தா ஒருத்தர் இல்லாட்டி அவர் மாத்திரம் கூட வந்து ஜெபிச்சுட்டு போவாரு, ஆனா இந்த பணக்காரர் வீட்டுக்கு போகும்பொழுது மட்டும் எப்படி இத்தனை பேரை அழைச்சிட்டு போறாரு அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அப்ப அந்த போதகர் சொன்னாரா, நான் தனியா போனா காணிக்க கொஞ்சமா தருவாரு, ஏன்னா நான் தனியா தானே வந்திருக்கிறேன். ஆனா நிறைய பேர் கூட்டு போடும்போது அவங்க முன்பதாக கொடுப்பதற்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா நிறைய பேர் பாக்குறாங்கல்ல அவர் எவ்வளவு தராரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுருச்சு. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் அல்லது உதவிகள் மற்றவங்க செய்கிற காரியங்கள் எப்படி இருக்குது, அது வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்கணும் சாட்சியா அப்படி இருக்குதா? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நம்முடைய நற்செயலோ அல்லது நம்ம செய்யற நன்மையோ என்ன செய்ய போறதில்லை, நம்மை ஆண்டவரத்துல பரிசுத்த வாழ்க்கையை சுட்டி காட்ட போறதில்ல. அது எப்படிதான் இருக்கும், ஆண்டவர் நம்ம எதை பார்க்கறான்னு நம்ம எப்படி ஜீவிக்கிறோன்றதை அவர் அதிகமாய் பார்க்கிறார். மனிதர்கள் தம்முடைய தாராள குணங்களை பார்த்து மெச்சிக்கொள்ளக்கூடும் அல்லது நம்மை சற்று மரியாதையாக கூட என்ன செய்வாங்க, பார்க்கப்படும். சிலர் நமக்கு உதவி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி என்னது, நமக்கு ஒரு சில வேலை நம்ம பெரிய உதவி செய்ய ஒரு பாராட்டு கூட வைப்பாங்க. ஆனா அதுல என்னது, மனிதர்கள் சாட்சி எதிர்பார்ப்பதோட ஆண்டவர் நமக்கு என்ன சாட்சி கொடுக்க போறார், நாம செய்கிற நன்மை நிமித்தம் அல்லது நாம கொடுக்கிற காணிக்கை நிமித்தம், நாம் செய்கிற உதவிகள் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்க போறார், நம்முடைய மனதின் எண்ணங்கள் எப்படி இருக்குது, இது எனக்கு நிறைய இருக்கிறதுனால கொடுக்குறேன், நான் எல்லாருக்கும் முன்பாக கொடுக்குறேன்ல, ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்திருக்கிறாங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னது என்னை தகுதிப்படுத்திருக்கிறாங்க, நான் மற்றவர்களுக்கு என்னது ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கணும். இது தங்களுக்கு நல்ல செயல்களுக்கும் உதார்த்தமாக உதவிகளுக்கும் தேவனால செய்யப்படும் தரப்படும் நல்ல ஆசீர்வாதங்களை தடை செய்யும். நீங்களும் நானும் உலகத்துல இது மாதிரி நிறைய காரியங்கள் செய்யறதுனால நம்ம நல்லவங்களாயிட முடியாது. அதே சமயத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணுமா, நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக காரியங்களை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தடைப்படாதபடிக்கு வரும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க, நீங்க உதார்த்தமா கொடுங்க, நீங்க நன்மை செய்யுங்க, ஆனா நீங்க எப்படிப்பட்ட நன்மைகளை செய்யறீங்க, யாருக்காக செய்யறீங்க, உங்களுடைய பெயர் விளங்கத்தக்கதாக செய்யறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல எல்லாம் ஒரு ஆலயங்கள்ல கூட பார்த்திருக்கிறேன், ஒரு டியூப் லைட்ல கூட பேர் எழுதிருக்கோம், இவங்க என்ன செஞ்சாங்க, இதை டொனேட் பண்ணாங்க. அது கண்டிப்பா தேவையா, நான் ஒருவேளை மற்றவர்களை அதை ஊக்குவிப்பதற்கு நீங்களும் நான் நினைச்சாலும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, யார் இருந்திருக்கிறார், ஆண்டவர் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா, கர்த்தருக்காக நாம் செய்வதற்கு என்ன செஞ்சிருக்கிறோம்,
அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மை, அவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்த காலத்துல என்னது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நீங்களும் நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். ஆனா அதை செய்கிற விதம், செய்கிற முறை, அதனுடைய எண்ணம், அதனுடைய நோக்கம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணுமா ஆராய்ந்து பார்த்து செய்யணும். அதனாலதான் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஒருவேளை இங்க உள்ள மனுஷனுடைய சாட்சிகள் நமக்கு அது நமக்கு என்னது பெரிய இது கிடையாது. இன்னைக்கு என்ன செய்வாங்க, நல்ல பேர் சொல்லுவாங்க. 2 நாள் நீங்க கொடுக்கறத நிறுத்திட்டா என்ன செய்வாங்க, இவங்களாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு பேசுகிற உலகம். ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நற்காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க கொடுங்க, நான் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பேன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அது உங்களுக்கு திருப்பி ஆண்டவர் தர காத்திருக்கிறார். இப்போ நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, மனுஷர் காண வேண்டும் என்று இல்லை, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள், ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிற காரியங்களை எண்ணி நம்ம என்ன செய்யணுமா நன்மை செய்யணும். எந்த காரியம் செய்தாலும் அப்படி நம்ம செய்யணும்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் அங்கீகாரத்திற்காக அலைகிறவன் இறைவனின் அங்கீகாரத்தை ஏற்கனவே இழந்திருக்கிறார். நம்ம மனுஷர்களை திருப்திப்படுத்துவதற்காக காரியங்கள், மனுஷர்களுடைய சாட்சிகள், அவங்க நம்மளை பத்தி பெருமையா பேசணுன்ற காரியங்கள் அல்ல. அது அப்படி நம்ம பேசணும்னு சொன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். அப்ப நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, ரொம்ப எச்சரிக்கையா நன்மை செய்தாலும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா காரியங்களை செய்வோம். முழு மனதோடு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி அறிதலோடு மற்றவர்கள் நம்ம உதவும் பொழுது அது என்னது பிரஸ்தாவப்படுத்தணும் இல்லை, அதை நம்ம எப்படி செய்யணுமா ஆண்டோடைய குணாதிசயம் அதை நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னு சொன்னா அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நீங்க என்ன இன்னைக்கு செய்ய காத்திருக்கிறீங்க? ஜெபம் செய்வோமா? எங்கள் மேல் அதிகமாய் அன்பு வைத்து எங்களுக்காக கல்வாரிசில் ஜீவனை தந்த எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட நீர் கற்றுக் கொடுத்த அந்த எச்சரிப்பின் செய்திக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை நோக்கி உலகத்தின் பெருமைக்காக ஜீவனம் பண்ணாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய எண்ணங்கள், நோக்கங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதற்கு தடையாக இருக்கிற சாத்தானின் அந்தகார சக்திகள் அல்லது தீய காரியங்கள் எங்களை ஆட்கொள்ளுமானால் அதை நீர் அப்புறப்படுத்தி உமக்கேற்ற பிள்ளையாக, உம்முடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை நீர் பராமரித்து வருவதை தொடர்ந்து நாங்கள் உடைய உணர்ந்து அதை அதன் வழியாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, மனுஷர்கள் எங்களை அங்கீகரிக்க வேண்டியதில்லை, அவங்க எங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டியதில்லை ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் எங்களை அங்கீகரித்து நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமா உடைய பாத்துல கெஞ்சி நிற்கிறோம். எங்களுடைய பாவங்களை ஒரு விசை கூட மன்னித்து ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா, எங்களை சுத்திகரிக்க வேண்டுமா உடைய பாத்துல நிற்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, பராமரித்து கொள்ளுங்க, சாத்தானை எங்களிடத்துல அப்புறப்படுத்துங்க. நீர் வரும்போது உடைய ராஜ்யத்துல எங்களை நினைத்தருளுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.